வடமதுரை சார்பதிவாளர் அலுவலகத்தில் நிரந்தர சார்பதிவாளரை நியமிக்க வலியுறுத்தி ஆவண எழுத்தர்கள் மற்றும் முத்திரைத்தாள் விற்பனையாளர்கள் 2வது நாளாக தர்ணா போராட்டம். வடமதுரையில் திண்டுக்கல் செல்லும் சாலையில் சார்பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த 14 ஆண்டுக்கும் மேலாக நிரந்தரமாக சார்பதிவாளர் இல்லாமல் வெவ்வேறு ஊர்களில் பணிபுரிபவர்களே மாற்று பணியாக அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதனால் முக்கியமான பதிவு பணிகள் கிடப்பில் விடப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் பிறப்பு, இறப்பு, திருமணம், பத்திரங்கள் மற்றும் வில்லங்கச் சான்று பதிவு பாதிக்கப்படுவதால் பொதுமக்கள் மாத கணக்கில் அலையும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதை கண்டித்து அவ்வப்போது வடமதுரை பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு வந்தன. ஆனாலும் மாவட்ட நிர்வாகம் இது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் விரக்தியடைந்த வடமதுரையை சேர்ந்த உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்கள், முத்திரைத்தாள் விற்பனையாளர்கள் தொடர்ந்து 2வது நாளாக இன்று தங்களது அலுவலகங்களை மூடி வடமதுரை சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் அரசுக்கும் ஏராளமான வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே வடமதுரை சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு உடனடியாக நிரந்தர சார்பதிவாளரை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ரிலீஸ் பண்ண பொதுமக்களுக்கு கொடுக்கணும். இந்த சம்பவத்தினால இங்க உள்ள எழுத்துக்காரங்க எல்லா ரைட்டரும் ஸ்டாம்ப் பெயிண்டரும் எல்லாம் அவங்க ஆபீஸை போட்டிட்டு இங்கேயே இருக்கான். எங்கேயும் நாங்கள் போகல, இங்கே ஆபீஸ் மாதிரி உட்காந்துருக்கோம். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம்.